வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 6 மாத காலகட்டத்துக்கும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். கர்மசனி காலங்களை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி பொருளாதார ரீதியா மிகப்பெரிய வளர்ச்சி சந்திக்கக்கூடிய நேரமா அமைஞ்சிருக்குது. பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் மற்றவங்களை உருவாக்கக்கூடிய சிறந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க. கடின உழைப்பாளி, கோபங்கிறது அதிகமாக வராது. இருந்தாலும் கோபம் வந்துட்டா மற்றவங்களால அதை தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கோபம் வெளிப்படும். தயால குணம் கொண்டவங்க, பெண் தெய்வ வழிபாடுகளை சிறந்தவங்கன்னு சொல்லலாம். சிரிச்சு பேசுறதுல கெட்டிக்காரங்களா இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே உண்மையானவங்க. பேச்சில் சிறுபிள்ளைத்தனமா இருக்கும். இருந்தாலும் நல்ல பிள்ளைகளா இருப்பாங்க. நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதிக ஞாபக சக்தி, கற்பனை திறன் கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எந்த ஒரு செயலா இருந்தாலும் இவங்க எதையுமே யோசிச்சு தான் செய்வாங்க. ஆனா அந்த செயலில் ஈடுபட்டுட்டா, அந்த செயலில் இறங்கிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதில் பார்த்துடலாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். மனம் போன போக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. மனசை நல்லா கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க. எந்த ஒரு உணர்ச்சியாக இருந்தாலும் அடக்கி ஆளக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுடைய உருவம் சின்னன்னு பார்த்தீங்கன்னா மாடு தான். மாடு மாதிரி தான் கடுமையான உழைப்பாளிகளே சொல்லலாம். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் இவங்க எளிதாக செஞ்சு முடிச்சிடுவாங்க. இது ஒரு நிலராசி. மாடு உருவம் எஜமானிடம் மட்டும்தான் பொறுமை விசுவாசலாம் இருக்கும். யாராவது இவங்களை கோவப்படுத்திட்டா சாதம் முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் கோபங்கிறது இவங்களுக்கு வெளிப்படுறப்ப மற்றவங்களால தாங்க முடியாதுன்னு சொல்லலாம். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில இந்த பசுக்கன்று இது எல்லாமே வளர்க்கக்கூடிய யோகங்கிறது அமைச்சிருக்கும். இதை நீங்க செய்யறது நல்லது. இது ஒரு பரிகாரமா கூட அமைன்னு சொல்லலாம். பெரும்பாலும் உங்க வீடுகளில் நீங்க காமதேனு உங்க கண்ணில் படக்கூடிய இடங்களை வச்சிருக்கிறது உங்க வாழ்வில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் யோகக்காரர் தான். இப்போ அமரக்கூடிய இடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தி தரப்போறாருன்னு சொல்லலாம். தர்மாதிபதியா யோகமும் உங்களுக்கு கைகூடி வந்திருக்கிறதால ரிஷபராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இப்போ கூடுதல் யோகம் தான். பொருளாதார வளர்ச்சிங்கிறது சிறப்பாக இருக்குது. இது வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த தடை எல்லாமே தவிடுபடியாகக்கூடிய நேரம். பொருளாதாரம் சரி, பணவரும் சரி இந்த காலத்தில் அதிகப்படியாக வந்தாலுமே நிதர்சனமான உண்மை என்னன்னா அடுத்தடுத்த செலவும் பின்னாடியே வந்து நிற்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நீதிமானாலும் யோகத்தை தான் அள்ளி வழங்கிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லலாம். ஏன்னா இயல்பாகவே சனி பகவான் நீதிமான். நீங்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு செயல்பட்டாவே போதும். இந்த காலங்கிறது வரக்கூடிய 6 மாத காலமும் உங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். தொழிலாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வியாபார விஷயமா இருக்கட்டும், ஒரு நல்ல விருத்தி அடையும். நீங்கள் தொட்டது எல்லாமே தொழுங்குன்னு சொல்லலாம். ஒரு வியாபார ரீதியாக நீங்கள் ஒரு முயற்சி செய்தீங்கன்னா அதில் இந்த காலத்தில் ஒரு முதலீடு போட்டிங்கன்னா கூட பல மடங்காக பெருகும். தொடர்ந்து இந்த காலத்தில் நீங்கள் பாசிட்டிவான எண்ணங்களை அதிகரிக்க பாருங்கள். உங்களுக்கு இந்த சனி திசை, சனி புத்தி நடக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவான் அள்ளி தான் தர இருக்கிறார். சுபவிரைய செலவுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கலாம். வேலை வந்துங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இதில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வெளிநாடு மாதிரியான முயற்சி செய்யக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வேண்டான்னு உங்களை விட்டுட்டு போனவங்க கூட இப்போ உங்களை தேடிட்டு வருவாங்க. உறவினர் வகையாக இருக்கட்டும், அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும், இது வரைக்குமே ஒரு சண்டையான மனப்போக்கு தான். பங்கு பிரச்சனையில் கூட நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி எல்லாமே மாறப்போகுது. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட இப்போ உங்களை தேடிக்கிட்டு தான் வருவாங்க. தொடர்ந்து வரக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எல்லாமே யோகமாக அமைஞ்சிருக்குது. புதிய வண்டி வாகன யோகம், வசதி வாய்ப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு, பொருளாதார வளம் கூடக்கூடிய வாய்ப்பு, நகை ஆபரண சேர்க்கை, இது எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். வண்டி வாகன வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் நீங்கள் வண்டி பயணங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் கவனமாக தான் இருந்துக்கணும். அதிகப்படியான வேகம் எல்லாம் வேண்டாம். கணவன் மனையை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கள் போகுது. துணைவழி ரீதியாக நிறைய பிரச்சனைகள், நிறைய அவமானங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். இனி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைங்கிறது கூடி வரும். நீங்கள் நினைச்ச காரியம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்துட்டு இந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது வயதானவர்கள் இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வர பாருங்கள். இந்த நேரங்களில் இந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்படலாம். அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வயதானவங்களை இருந்தால் அவங்களுக்கு உடல் பாதிப்பு ஏதாவது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பாரு. வரவு அதிகரிக்கிறப்ப சில செலவும் வரத்தான் செய்யும். இந்த காலத்தில் மருத்துவ செலவு, ஆரோக்கிய ரீதியாக செலவினை தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தான தர்மங்களை செய்யுங்க. உங்களால் முடிஞ்சதை ஏழை எளியவங்களுக்கு, முதியவங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. அன்னதானம் செய்வது சிறப்பு. ஆடை மாதிரியான விஷயங்களை வாங்கி தரது சிறப்பு. அதே மாதிரி காலணிகளையும் வாங்கித்தாங்க. இது சனி பகவானை சந்தோஷப்படுத்துன்னு சொல்லலாம். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்திட்டு பாருங்க.
ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலங்கிறது பொருளாதார வளத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர இருக்குது. இந்த காலத்தில் நேர்மறை சிந்தனைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனையோட நீங்கள் செயல்படுறீங்களோ எல்லாமே சிறப்பு தான். கொஞ்சம் தொழில் வாழ்க்கையில கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வர பாருங்க. இயல்பாகவே நீங்கள் கடின உழைப்பாளி தான், இருந்தாலும் மன சோர்வு அடையாமல் தொடர்ந்து நீங்கள் தொழில் வாழ்க்கையில் ஒரு கடின உழைப்பை கொடுத்து பாருங்க, ஒரு முழுமையான பலனை அடைய முடியும்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சிங்கிறது பணத்தை கொடுக்க தான் செய்யும். அடுத்து 1 வருட காலத்துக்குமே உங்களுக்கு 6 மாதம் மட்டும் இல்லை, அடுத்து 1 வருட காலமும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடன்கள் எல்லாமே அடைபடக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இந்த வயிறு பிரச்சனை, சிறுநீரக சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கிட்னி பாதிப்பு இந்த மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால உடலை எப்போதும் நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. அதே மாதிரி வரக்கூடிய நேரங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்பு எல்லாமே கூடி வரும். இது நாள் வரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நல்ல வரன் வரையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் எல்லாமே சிறப்பு தான். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். இடமாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் அமைஞ்சிருக்குது. வேலையில் நல்ல கவனத்தோடு இருந்துட்டா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி சொத்து விஷயத்தில் மட்டும் இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எதையுமே யோசித்து செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இந்த காலகட்டத்தில் இல்லை. தொடர்ந்து 6 மாத காலகட்டத்துக்கும் வெற்றி செய்திங்கிறது வீடு வந்து சேரும். குடும்பத்தில் விரிசலால் பிரிஞ்சு போனவங்க கூட இனி உங்களை தேடி வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட ஒரு விருப்ப ஓய்வில் வெளிவந்துட்டு சுயதொழில் தொடங்கலாமாங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாமே ஏற்படலாம். சகோதர ரீதியாக இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த வாக்குவாதம் பிரச்சனை எல்லாமே மாறி ஆரம்பிக்கும். தொழில் வளர்ச்சியை முன்னிட்டு புதிய விஷயங்கள் எல்லாமே பெற போறீங்க. புதிய கூட்டாளிகள் கிடைக்க போறாங்க. இதனால ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு தகுந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். கொஞ்சம் செலவு மட்டும் கூடுதலாக இருக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் தனி கவனம் எடுத்து செயல்பட பாருங்க. பிள்ளைகள் தன்னிச்சையாக செயல்படுறதை நீங்கள் அனுமதிக்காதீங்க. இதனால மனசில் மனக்கவலை தான் அதிகரிக்கலாம். பயணங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் ஆதாயம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பங்கு சந்தை வியாபாரம் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க எல்லாமே இந்த காலத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா எந்த பாதிப்பு இல்லை. தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் குறையாம பார்த்துட்டு வாங்க. கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க இந்த நேரத்தில் பங்குதாரர்களுக்கு சில நேரத்தில் தொல்லை தரலாம். இருந்தாலும் நீங்கள் கலந்து ஆலோசனை செஞ்சீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. அதே மாதிரி கூட இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக தான் இருப்பாங்க. மறைமுகமாக ஏற்பட்டிருந்த போட்டி எல்லாமே நீங்கும். உங்கள் திறமை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே கைகூடி வரும். தெய்வ வழிபாட்டையும் கூடவே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமும் சிறப்பு. அதிக நம்பிக்கையோடு செயல்படுங்க. எல்லாமே நல்லதாக முடியும்னு நம்பிக்கை வைங்க. வேலை விஷயமா கூட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் இந்த காலத்தில் வெற்றி தான். பிள்ளைகளோட படிப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளோட திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், தன்னோட மகனுக்கோ மகளுக்கோ திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் சிறப்பாக இருக்குது. நல்ல வரன் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமையும். வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். அதே மாதிரி உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கிய தொல்லை ஏற்படலாம். உங்களுக்கு சரிவராத உணவை எல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டு வர பாருங்க. தொழிலில் மறைமுக போட்டி எல்லாமே ஏற்பட்டாலும் அது நீங்கும். சனிக்கிழமையானா விரதம் இருந்துட்டு வாங்க. சனி பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வரது சிறப்பு. பிரதோஷ நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானது. அந்த நாட்களில் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சிறப்பு வழிபாடாக உங்களால் முடிஞ்சால் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருஷம் ஒரு முறையாவது நீங்கள் சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இதனால தொழில் வாழ்க்கை சரி, குடும்ப வாழ்க்கை சரி, ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றங்கிறது ஏற்படும். அதே மாதிரி வெளிநாடு யோகா எல்லாமே உங்களுக்கு இனி தேடி வரும். நினைச்ச காரியம் எல்லாமே நடக்கும். வேண்டான்னு உங்களை உதறி தள்ளினவங்களை கூட உங்களை தேடி வருவாங்க. சனி பகவான் தொடர்ந்து கும்பராசியில் ஆட்சி செஞ்சு பயணம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய வீடு மாறக்கூடிய யோகம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம், வசதி வாய்ப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம், பொருளாதார வசதி சிறப்பு எல்லாமே சிறப்பாக அமையும். கலைத்துறையை சேர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சிறப்பு தான். அதே மாதிரி குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்க போகுது. தொழிலில் ஒரு நல்ல கூட்டணி அமைய போகுது. நினைச்ச காரியம் எல்லாமே நிறைவேறும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த காலத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய 6 மாத காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான நேரம் தான். பெண்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வெளிநாடு மாதிரியான முயற்சி கூட நிறைவேறும். சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையோட செயல்பட வேண்டியது அவசியம்.
எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதலான பொறுப்பு இருக்கலாம். இருந்தாலும் உழைப்பு அதிகரிக்கிறதால எல்லா வகையிலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் செயல்படுவீங்க. இதனால ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். உடல் நிலையிலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ சம்மந்தப்பட்ட சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அஜீர்ணம், அல்சர், வாயு தொல்லை இந்த மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம். இது எல்லாமே இயற்கை வைத்திய முறையில் கூட நீங்கள் இந்த காலத்தில் குணமாக்கிக்கலாம்னு சொல்லலாம். குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உங்களுக்கு எல்லாமே சிறப்பு தான். சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சங்கடங்கிறது நீங்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலத்தில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.